ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வம் மகிழா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு 10 நிமிஷத்தை தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஈஸியான முறையில் பசங்களுக்கு தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிளாஸ்க்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 5 கிளாஸ் அரிசினா அதில் 1 கிளாஸ் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், அந்த அன்னாச்சிப்பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுடணும். ஒரு 4 பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கணும். பச்சை மிளகாய் வதங்கியும் 5 வெங்காயம், 1 கிளாஸ் அரிசிக்கு 1 வெங்காயம், 5 கிளாஸ் அரிசினா 5 வெங்காயம். அதே மாதிரி தக்காளி 10 தக்காளி போடணும். தக்காளி சாதத்துக்கு 2 கிளாஸில் அரைக்கிறீங்களோ ஒரு 5 கிளாஸ்னால் 5 வெங்காயம் 10 தக்காளி சாதத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கும்போது தேவையான உப்பு போடணும். இந்த அளவு வெங்காயம் ட்ரை ஆனோன்னா ஒரு 10 தக்காளி, 5 கிளாஸ் அரிசிக்கு 10 தக்காளி, 5 வெங்காயம் நல்லா ட்ரை ஆகணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த அளவு தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு மிக்சியில் தூள் பண்ணி போடணும். ஒரு 2 பூண்டு, ஒரு 5 ரூபா அளவு இஞ்சி போடணும். நல்லா ட்ரையாக வதக்கணும். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1-1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரம் எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு அந்த கரம் மசாலா அதெல்லாம் தேவையில்லை. தக்காளி சாதத்துக்கு நல்லா ட்ரையாக வதங்கணும். இது தக்காளி வெங்காயம் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பாடு அரிசி தான், அதை நல்லா கழுவி ஊற வச்சிடணும். நம்ம இதெல்லாம் வதங்குற வரையும் அங்கே அரிசி ஊறணும். இந்த அளவு நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போடணும். லைட்டாக 2 கிளறணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ 5 கிளாஸ் அரிசினா சாப்பாடு அரிசினா 10 கிளாஸு தண்ணி ஊற்றணும். அதே கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நம்ம விசில் வச்சுட்டு நம்ம தக்காளி சாதம் பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. குக்கரை மூடியாச்சு. ஒரு விசில் வரையும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். சூடான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆளில் போடுங்க. தேங்க்யூ.